கோர் கிரியேட்டிங் அவர்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அத்துணை ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. என்னது 10 நாள் ஆயிடுச்சு? கொடைக்கானல் போயிட்டு வந்து கொடைக்கானல் பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நாங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அதுல இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களும் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு புக்லெட் வழங்கப்பட்டது. கொடைக்கானல் போயிருக்கிறப்போ அந்த ட்ரெயினில் கலந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு புக்லெட் வந்து கிடைச்சிருக்குது. அது உங்க அப்ளைன்ட்ட இருக்கும். ரொம்ப முக்கியமான கைடு. இது வழக்கம் போல பார்த்தது தான். ஆனா, இந்த கைடு வந்து நம்மட்ட இருக்குதா அப்படின்னா இல்ல. அதுல சில முக்கியமான நெறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு அட்வைசர்ட்டயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் வந்து அது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோல கோலாலம்பூர், மலேசியா ட்ரிப்புக்கான அந்த வீடியோ வந்து இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையிலயும் நடந்தது. பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலேசியால அந்த 10 மலை முருகன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சில இதுல புத்தகங்கள்ல, இந்த டூர் புக்குகள்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிலை வந்து தெரியும். நெறைய இடங்கள்ல அந்த சிலைய வந்து பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க. அப்ப எனக்கு வந்து எப்படியாவது அந்த மலேசியா முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்படி போறது? நம்ம எந்த மாரி போறது? நம்ம அங்க போய் போக முடியுமா? இந்த மாரி சந்தேகங்கள் வந்து நெறைய இருந்துச்சு. அது நம்ம எப்படி போகறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு இருந்தது. இன்னொரு எண்ணமும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இலங்கையில உள்ள கண்டி முருகன் கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறது என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதுவும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. இப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா, மோதிகேர் மூலியமா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து மலேசியா ட்ரிப் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சுச்சு. ரொம்ப சந்தோஷம். மலேசியா போறோம், அந்த முருகன் கோயில பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நெறைய இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப கம்மி பேர் தான். ஒரு 10, 15 பேர் தான் வந்து அந்த டூர்ல வந்து கலந்துக்கிட்டோம். மத்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகத்துக்காரங்க அதிகமான பேர் பெங்களூர்ல இருந்து அதிகமான பேர் வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. சரி ட்ரிப் போயாச்சு. மலேசியால போய் இறங்கியாச்சு. அங்க அந்த டூருக்கு வந்து நம்மள வந்து கூட்டிட்டு போற கைடு வந்து சொல்றாங்க. ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 10 மலை முருகன் கோயில் இல்ல. அந்த டூர் புரோகிராம்லயே அது இல்ல. அது இல்லாம வேற நெறைய வேற வேற இது புரோகிராமா நெறைய இருக்குது. எனக்கு ஒரு பெரிய அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மன உளைச்சல் ஆயிருச்சு. என்ன அங்கருந்து வந்துட்டோம். இந்த முருகன் கோயில பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு நெனச்சோம். அதுக்கான வாய்ப்பு இதுல இல்ல அப்டின்னோனே, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல வந்து ஹோட்டல்ல வந்து எல்லாரையும் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம 10, 15 பேர் தான் இருக்கோம். நம்ம வந்து அதுல சொல்லி என்ன ஆகப்போகுது? கர்நாடகத்துல வந்த பீப்பிள்ஸ் அத்தன பேரும் சொல்லிட்டாங்க. 10 மலை முருகன் கோயில் புரோகிராம் இருந்தா சொல்லுங்க வர்றோம். இல்லன்னா நேரா ஹோட்டல்ல கொண்டு விடுங்க. நாங்க தங்கி இருந்துட்டு, அப்படியே நாங்க திரும்பி வந்து ஊருக்கு போறப்ப போய்க்கிறோம். வேற எந்த புரோகிராமுக்கும் நாங்க வர தயாரில்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப கடுமையா சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து ஆலோசனை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, முதல் புரோகிராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 மலை முருகன் புரோகிராம் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்த நாம எப்படி வந்து நெனச்சிருந்தோம் அப்படின்னா,
அவ்வளவு அந்த இடத்துல போயும் கூட நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட நமக்கு வந்து நடந்துருச்சு. அந்த முருகன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கு உள்ள இருக்குது. ஒரு குடைவரை கோயில் மாரி. பில்டிங்கே கிடையாது. மலை தான். பார்த்தீங்க அப்படின்னா, மேல பார்த்தோம் அப்படின்னா கூட கேப் இருக்கும். அந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கொடை மாரி விரிஞ்சு இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு முருகன் கோயிலு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பீப்பிள்ஸ், சைனா பீப்பிள்ஸு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து அதிகமா வராங்க. அந்த மிக உயர்ந்த அந்த சிலைய பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைச்சுச்சு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல போட்டு ஃபுல்லா கட்டாயம் அது நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம நினைச்சுட்டோம் அப்படின்னா, நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நாள் கட்டாயம் அது நடந்தே தீரும். அது மாரி தான் ஒரு கைடு வந்து நமக்கு வந்து மோதிக்கல்ல வழங்கப்பட்டிருக்குது. இந்த கைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க அப்ளையன்ஸ்ட்ட இருக்கும். நான் என்னோட டீமுக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இத பிரிண்ட் பண்ண செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 வருது. ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் குடுக்கணும்னு பிளான் பண்ணி, இந்த வாரத்திலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா வந்து அத குடுத்துட்டு இருக்கிறேன். இது என்னது அப்டின்னா, அதுல என்னென்ன மாரி இருக்குது? பேசிக்கா வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. நம்ம சொல்றோம் மீட்டிங் பண்றோம். கம்பெனில மீட்டிங் நடக்குது. எல்லாம் வருது. எல்லாம் வர்றோம். Zoom மீட்டிங்ல வர்றோம். கால் மீட்டிங் போறோம். ஆனா, இப்ப நெறைய வந்து முந்திய விட வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்கிறேன். மீட்டிங் வர்ற யாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டைரி வந்து இல்லாட்டி வந்து ஒரு பேனா எடுத்துட்டு வர்றதில்ல. மீட்டிங்க கேட்கறாங்க, அப்படியே போயிர்றாங்க. அப்படி இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, நாளைக்கு நம்ம டீமுக்கு வந்து கத்துக் குடுக்கறதுல நமக்கு நெறைய பிரச்சனைகள் வந்து வந்துரும். தெரியாது. நம்ம நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. நம்ம எப்படி இருக்கிறோமோ, அப்படியே நம்ம ஜெராக்ஸ் மாரி நம்மளோட டீம வந்து மாத்துறது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ, அதே மாரி தான் நம்ம டீம் மாறும். அதான் நம்ம முக்கியமான சமாச்சாரம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இந்த புக்க வந்து உங்க அப்ளையன்ட்ட வந்து கேட்டு, இங்க உட்கார்ந்திருக்க மீட்டிங் கேட்டுட்டு இருக்க அத்தனை பேரும் நெறைய பேர பார்க்கிறேன். நெறைய வந்து நல்ல லீடர்ஸ் தான் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. இத வந்து நம்ம கொடைக்கானல் மீட்டிங் கலந்து கொண்ட உங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேர்ட்டயும் கேட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த புக்லெட்ஸ அவங்கட்ட இருந்து நீங்க வாங்கிக்கங்க. கேட்டால் தான் கிடைக்கும். கேட்காம எதுவுமே வந்து என்ன செய்யாது? கிடைக்காது. கேட்காம கொடுக்கிறது வந்து ஆலோசனையா இருந்தாலும், கேட்காமல் கொடுக்கப்படுவது வந்து நல்லது கிடையாது. அதுக்கு வந்து மரியாதை இருக்காது. அதனால வந்து கேளுங்கள். உங்க அப்ளைன் எல்லாருமே உங்களுக்கு தர தயாரா இருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சமாச்சாரங்கள இப்ப இங்க பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா, முதல் பக்கத்துல என்னென்னலாம் இருக்குது அந்த புக்குக்குள்ள அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ளைன் சப்போர்ட் சார்ட். இது நம்ம சிஸ்டம் ட்ரெய்னிங்ல நம்ம வந்து கத்திருப்போம். அப்ளைன் சப்போர்ட் சார்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம டீம்ல நம்மள யாரெல்லாம் வந்து இணைச்சு விட்டாங்களோ, நமக்கு முன்னாடி இணைந்தவர்கள். நம்ம குழுவுல அந்த நெட்வொர்க்ல நமக்கு முன்னாடி யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு 4, 2, 3 அப் ம் ஒரு ஒரு ஜெனரேஷன் ஆவுது. 2, 3 ஜெனரேஷன் உள்ள ஒரு அப்ளைன் லீடர்ஸ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம, நம்ம நெட்வொர்க்ல பீப்பிள் இல்லாம மட்டும், கம்பெனி பீப்பிளோட அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த சார்ட்ல வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். அது மாரி பார்த்தீங்க அப்படின்னா, வேர் ஹவுஸோட நம்பர், எம்எல்சியோட நம்பர், முக்கியமா சில விஷயங்கள் எல்லாம் அந்த நம்பர்ல வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு சில நல்ல நம்ம இந்த டீம வந்து ஈஸியா வழிநடத்திட்டு போறதுக்கு சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அப்ப என்னலாம் இருக்கணும்? அப்ளைனோட ஒரு 2, 3 ஜெனரேஷன் அப்ளைன் நல்லா ஆக்டிவா வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளைனோட நம்பர், பிளஸ் வந்து நம்ம ஏரியா மேனேஜர், சேல்ஸ் மேனேஜரோட நம்பர், வேர்ஹவுஸோட நம்பர், எம்எல்சியோட நம்பர், இன்னும் ஒரு சிலத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனில ஒரு சிஆர்ஓ கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ஆஃபீசர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களோட நம்பர் எல்லாத்தையும் நம்ம வாங்கி, அதுல வந்து புக் ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இது எதுக்கு அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீமுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி விடுறதுக்கு, ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு, செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே
அது ரொம்ப வாய்ப்பு அமையும். அப்ப கட்டாயம் வந்து அப்ளைன் சப்போர்ட் சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரம் நம்மளை ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஒரு சில பேர் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டு நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டா பட்டம் நினைச்சிட்டு இருப்போம். அவங்க காணாம போயிடுவாங்க. அப்ப அடுத்து நம்ம யாரை சந்திக்கிறது அப்படின்னு தெரியாம போயிடும். அதனால ஜாயின் பண்ண உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இந்த அப்ளைன் சப்போர்ட் சார்ட்டை வந்து நம்மளோட நியூ அட்வைசர்ஸுக்கு நாம வந்து கொடுத்து விட வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், இது ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு நம்மளும் ஒரு காப்பி தயாரா வச்சிருக்கணும். நம்ம டீம்ல யாரெல்லாம் ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து அட்வைசரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பார்க்கணும். இப்ப முடிக்கிற ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து யார் கிடையாது, அட்வைசர் கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமரா இருப்பாங்க, இல்ல சேல்ஸ்மேனா இருப்பாங்க. கஸ்டமருக்கும் அட்வைசருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சேல்ஸ்மேன் வந்து ஒன்லி வியாபாரத்தை அவர் வந்து ப்ராடக்ட் பார்த்து வித்துட்டே இருக்கிறார். ஆனா நம்ம யாரு, அட்வைசர். அட்வைசர் என்னது அர்த்தம், நம்ம வந்து ஆலோசகர் அர்த்தம், கன்சல்டன்ட். ஒரு கன்சல்டிங் ஆபீஸ் வச்சிருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. கன்சல்டிங் ஆபீஸ், ஒரு பில்டிங் கன்சல்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங் ஆபீசர் இருப்பாங்க. டேக்ஸ் பே பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடிட், அவங்களும் ஒரு கன்சல்டிங். ஒவ்வொரு துறைகளிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டிங் ஆபீஸ் இருக்கும். அது மாதிரி இந்த வியாபாரத்தில் நம்ம யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட், ஒரு ஆலோசகர். சரியா? ஆலோசகர் அப்படின்னா நம்ம எல்லா விஷயங்களையும் கத்திருந்தா தான், நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருந்தா தான் நாம ஒரு கன்சல்டண்டா மாற முடியும். இல்ல வெறுமனே வந்து ப்ராடக்ட் வாங்குறோம், யூஸ் பண்றோம், போறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. சரியா? அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த நியூவா வந்திருக்கக்கூடிய அட்வைசரோட செக்லிஸ்ட் பார்க்கணும். நம்ம என்னென்னது அப்படின்னா, என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மோதிக்கெல்லாம் எதுக்காக சேர்ந்திருக்காங்க, என்ன கோல் இருக்குது அவங்க கிட்ட, அவங்க என்ன ட்ரீம் அவங்க கிட்ட இருக்குது, அவங்க இந்த மோதிக்கையில ஜாயின் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ராங் ஒய், அது ரொம்ப முக்கியம். ஏன் வந்து மோதிக்கையில ஜாயின் பண்ணாங்க? ஒரு ப்ராடக்ட் வெறும் வாங்கி வித்து பயன்படுத்துறது அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில நிறைய பிசினஸ் இருக்குது. அதுல போய் சும்மா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், நம்ம வாட்டுக்கு சேல் பண்ணலாம். கம்மி ரேட்ல நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம சேல் பண்ணிட்டு போகலாம். ஆனா மோதிக்கேர்ல வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட கனவுகளை நனவாக்குவதில் முக்கிய பங்கு வந்து இங்க நிச்சயமா இருக்குது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தாலும் நம்ம நினைத்த அந்த கனவை வந்து நிஜமாக்கி கொடுத்தது வந்து மோதிக்கேர் தான். அப்ப அந்த கனவை நிஜமாக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டத்துல இருக்குது. அப்ப அந்த கனவுகளை நோக்கி நம்ம நகல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஏன் வந்து நம்ம என்ன ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அச்சீவ் பண்றதுக்கு இங்க நிறைய விஷயம் இருக்குது. வெளி உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும், மற்ற விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கு நிறைய வந்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், செய்யணும். அதுக்கு நிறைய அந்த தொழில் சார்ந்த திறமைகளை கத்துக் கொடுப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் ஃப்ரீயா கத்துக் கொடுப்பது இந்த உலகத்துல யாருமே இல்லை. நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 4 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல நம்ம யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மத்தெல்லாம் வர்றாங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க பஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பணம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய், 5000 ரூபாய், 8000 ரூபாய் அப்படிலாம் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா முழுசும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்ததை நம்ம அடுத்ததுல சந்திப்போம், அடுத்த பயிலரங்கத்துல நீங்க கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. எல்லாமே வெளி உலகத்துல வெறும் காசு. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க நமக்கு என்ன காசு, நம்ம இந்த ஜூம் மீட்டிங் கூட என்ன காசு கொடுக்குறோம், இல்ல ஹால் மீட்டிங் நம்ம காசு பே பண்றோமா? எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து என்னது நமக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அந்த நியூ அட்வைசர்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அவங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சா, அவங்க பான் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, அவங்க நெஃப்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்கணும். அவங்க அவங்க இந்த புதுசா ஜாயின் பண்ணவங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்களோட ஸ்ட்ராங் ஒய் என்னது அப்படிங்கிறத நம்ம அதுல குறிச்சு வைக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட், ஒரு மெமரி ஜாக்கர்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் வந்து கட்டாயம் வந்து தயார் பண்ணி நம்ம வந்து வச்சிருக்கணும். சரியா? அப்ப அது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அது மட்டும் இல்லாம
அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மீட்டிங்ஸ் இருக்குது, ட்ரைனிங் எங்க இருக்குது, அதெல்லாம் அதை வந்து அவங்கள அழைச்சிட்டு போகணும். இல்லாட்டி அவங்கள வந்து அதோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து சொல்லணும். நம்ம எல்லாரும் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரேக் என்னன்னா, நம்ம போறோம். ஒரு சில ஈவென்ட் இருந்தது அப்படின்னா, ஈவென்ட்டை நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா விற்கிறது. ஈவென்ட்டை விற்கணும். ஈவென்ட்டை முதல்ல விற்கணும். ஈவென்ட்டை வித்தாதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஈஸியாக முடியும். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நியூ அட்வைசருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்க முடியுமோ கத்து கொடுத்துட்டோம்னு வைங்க, நமக்கு ரொம்ப ஃப்ரீ. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கே கிடையாது. இப்ப எல்லாம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு நிறைய லெக்ஸ் தேவையில்லை. ஆரம்ப காலத்திலாம் பாத்தீங்கன்னா 14 டீம் வேணும் அப்படின்னு இருந்தது. இப்ப எல்லாம் சமீர் மோடி இன்ஃபினிட்டி பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா வந்து 4 டீம் இருந்தா போதும். மோதிக்கல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை அடையிறதுக்கு கூட ஒன்லி 4 டீம் இருந்தா போதும். 4 டீமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த டீமை வளர்த்து கொண்டு போனா போதும், அதை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ அந்த 4 டீம் உருவாகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் வந்து ரொம்ப இல்லை. முன்னாடி எல்லாம் 500 பேர் எழுதுங்க, 1000 பேர் எழுதுங்கன்னு சொல்லுவோம். இப்ப அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 பேர் இல்ல ஒரு 100 பேர் அந்த மெமரி ஜாக்கர்ல எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்வைசரும் எழுதிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம இந்த மாதிரி புக் அவங்களுக்கு கொடுத்து ஓசியாவும் கொடுக்க கூடாது. முதல்ல வந்து கம்பெனில மோதிக்கர்ல ஜாயின் பண்ண உடனே ஃப்ரீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். அதனால வெறும் வந்து ப்ரூஃப் வாங்கி உள்ள ஜாயின் பண்ணி விட்டோம்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. போன வாரம் நான் ஒரு ஹோம் மீட்டிங் போயிருந்தேன். நம்ம டீம்ல அவர் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அந்த இடத்துல அவரோட ஒரு அண்ணன் வீட்டில் வந்து ஒரு ஹோம் மீட்டிங் நடந்துச்சு. அங்க அவங்க அண்ணன் பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஹோம் மீட்டிங் போனோம். நான் நிறைய வந்து 2 பாக்ஸ்ல ப்ராடக்ட் கொண்டு போனேன். எல்லா பொருளையும் அடுக்கி வச்சு அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, வாஷ்மேட் இருக்குதா, இது துணி வாஷ் பண்ற பவுடர் இருக்குதா, இல்லங்க என்னங்க மோதிக்கல்ல இது சொல்லலையானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். நான் அவர் சொன்னாரு, பாப்பா நான் உனக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவங்க இலட்சத்தை பண்ணீங்க சொல்லல, இது தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் வாங்கியிருப்பேன்ல, இதெல்லாம் வாங்காம போன வாரம் தான் வந்து 2 கிலோ வாஷிங் பவுடர் வந்து வெளியே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லியிருப்போம், கட்டாயம் வந்து சொல்லாம இருக்க மாட்டோம். ஆனா நம்ம வாயில இருந்து எத்தனை பொருள் வரும் சொல்லி நினைச்சு பாருங்க. கம்பெனியில் என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். பேஸ்ட் இருக்கு, பிரஸ் இருக்கு, சோப்பு இருக்குது. அதிகபட்சமா யோசிச்சு சொன்னா 10 பொருளுக்கு மேல அந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் ஜாயின் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு வந்து கேட்லாக் வாங்கிக்கணும். சப்ளை கேட்லாக் இருக்குது, ஷிஃப்ட் லைஃப் கேட்லாக் இருக்குது, சேஃப் ஷிஃப்டோட கேட்லாக் இருக்குது, கிச்சன் சொல்யூஷன்ஸ்க்கான கேட்லாக் இருக்குது. இந்த கேட்லாக் எல்லாம் ஒரு செட்டும், அது மாதிரி வந்து சில முக்கியமான இந்த மாதிரி ஒரு புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிவேலி புக்கும் ஒர்க் புக்கும் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சா கூட என்ன சொல்றாங்க, அந்த ஒர்க் புக் நோட் எழுதிட்டீங்களா, ஸ்கூல்ல படிக்கிறத ரீகால் பண்றதுக்கு ஒர்க் புக் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம காது கொடுத்து கேட்டிருப்போம். அந்த ஒர்க் புக் தான் இது. அப்ப அந்த ஒர்க் புக் வேணும் கட்டாயம். வந்து அதுல வந்து அவங்க எல்லாம் எழுதிட்டாங்களா அப்படின்னு நம்ம அவங்களை செக் பண்ணது, எத்தனை ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் எந்த இடத்துல வந்து எப்படி ஆர்டர் போடுறது, எந்த இடத்துல பொருள் வாங்குறது, என்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்களுக்கு பொருள் எப்படி கிடைக்கும், இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்லி பிளான் வந்து அவங்களுக்கு இந்த வாரம் பிளான் என்ன உங்களோட பிளான் அப்படின்னு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் நம்ம கலந்து ஆலோசனை பண்ணணும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ அட்வைசர் செக்லிஸ்ட்ல இருக்குது. சரியா? அப்போ அந்த வீக்லி பிளான் ஏன் அப்படின்னா, ஒரு மாசத்துல பூரா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத விட அந்த மாசம் வந்து பிளான் பண்ணும் பொழுதே அத உடனே வந்து முழுசா முடிக்காம ஒரு வாரம் 4 வாரம் இருக்குது, இல்லாட்டி ஒரு மாசத்துல 4.5 வாரத்துக்கு மேல இருக்குது அப்படின்னா இந்த வாரம் அதை என்ன செஞ்சு முடிக்கிறது, அடுத்த வாரம் என்ன செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளானிங் வந்து கட்டாயம் பண்ணணும். அப்ப இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு வந்து அந்த இதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்றது நம்மளோட ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அட்வைசருக்கும் மினிமம் ஒரு 3 பொருளையாவது டெமோ பண்ணி பழக கத்து கொடுத்துடணும். இந்த மாசம் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. சில பிவி பண்ணோம் அப்படின்னா அந்த இந்த டெமோ பேக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. அதை வந்து போன மாசமும் இந்த மாசமும் கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தையும் ஒரு டெமோ பேக், ஒரு தொழில் நல்லா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் அவங்க கையில இருக்குதா அப்படின்னு பிளான் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராடக்ட் ஆவது அவங்களுக்கு டெமோ பண்ண தெரியுதா, சின்ன சின்னது
தெரியுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். டெமோ பேக்கே இல்லாம வந்து ஒரு இது டெமோ பண்ண தெரியுதான்னு பார்க்கணும். அதுக்கும் நம்மகிட்ட வாய்ப்புகள் இருக்குது. என்ன இருக்குது? செல்போன்ல விட்டுருக்கக்கூடிய அந்த சிப், ரேடியேஷன் சிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம போன்ல ஒட்டி இருந்தோம்னா, ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, அந்த அந்த சிப்பை வச்சவே நம்ம ஒரு சின்ன டெமோ வந்து அவங்களுக்கு வந்து காட்டிட்டு வரலாம். அதனால 3 பொருளுக்கு குறையாம அவங்களுக்கு வந்து டெமோ பண்ண தெரியுதான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து அவங்களோட செட் யுவர் கோல் அண்ட் ட்ரீம்ஸ். அந்த கனவுகள் என்ன அப்படின்னு அதை எழுத வச்சுட்டு, எதுக்கு அந்த கனவுகளை அடைவதற்கான கோல் என்ன அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அதை வந்து புரிய வைக்கணும். அதை அடைகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸ்மார்ட் அப்படிங்கிற வழியில கூட அது எளிமையா வந்து நம்ம பார்க்கணும். ரொம்ப அருமையா வந்து அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கரெக்டா என்ன வேணும் அப்படின்னு கரெக்டா பார்க்கணும். அதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள் என்ன பொருள், என்ன விலையில வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் எனக்கு வந்து ட்ரீம் அப்படின்னா, இந்த கார் என்ன கார் நீங்க வாங்க போறீங்க, அந்த காரோட கலர் என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட பர்டிகுலரா கேட்டு வாங்கணும். இல்ல வீடு ஒரு கனவு இல்லம் கட்ட போறோம் அப்படின்னா, எவ்வளவு எத்தனை பிஹெச்ல வந்து நீங்க வந்து பிஹெச்கேல வந்து நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னு கேட்கணும். 1 பெட்ரூமா, 2 பெட்ரூமா, 3 பெட்ரூமா, எத்தனை சதுர அடியில அந்த வீடு வந்து அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட கேட்டு எழுதி அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணணும். அப்போ நம்மகிட்ட மனசுக்குள்ள இருக்க விஷயங்களுக்கு இவ்வளவு கேட்கிறாங்களே அப்படிங்கிற இது வந்து அவங்களுக்கு வரும். அவங்களும் அதை நோக்கி நகல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கும். அதாவது என்ன வேணும்னாலும் கனவு வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து காணலாம். அதாவது சொல்லுவாங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, தூங்காமல் செய்வதே வந்து கனவு அப்படின்றார். அப்படின்னா நம்ம கனவு இருக்கு அப்படின்னா அந்த கனவை நோக்கி நம்ம ஓடுறதுக்கான வழி அப்ப அந்த கோல் செட்டிங். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே இதுல கோல் செட் பண்ணதுலயே ஒரு 3 விதமான வாய்ப்புகள் என்னதுன்னா, ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல் இருக்கு. அப்ப ஒரு இந்த வருடத்துக்குள்ள என்ன நம்ம அதுல அச்சீவ் பண்றது, ஒரு 3 வருடத்துக்குள்ள என்ன அச்சீவ் பண்றது, நம்ம லைஃப்ல என்ன பெரிய கோலோ அதை அடையிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத அதிகபட்சமா ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள மோதிக்கல்ல இணைஞ்சதுல இருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள அந்த ட்ரீமை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னன்னா நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லி கொடுக்கணும். அப்ப அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கோலை வந்து பிரேக் பண்ணி எது இப்படிலாம் பண்ணா இதை தொட்டலாம், இப்படி பண்ணா இதை தொட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம வந்து புரிய வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டும். சரியா? அப்போ என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற அதுல இன்னும் மட்டும் அப்படி சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் புக் இந்த புக்லயே வந்து ஒர்க் புக்லயே வந்து நான் பர்டிகுலர் சொன்ன மாதிரி கேட்டுட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பக்கங்களில் படங்களாக அதை ஒட்ட வேண்டும். பக்கங்கள்ல படம், கார் வேணுமா, என்ன கார், என்ன பிராண்டு காரு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மாதிரி படங்களை வந்து என்ன செய்யணும், அதை ஒட்டி வைக்கணும். வீடு வேணும்னா வீடை பத்தி அதுல ஒட்டி வைக்கணும். அப்ப எந்த ஒரு கனவை என்ன பண்ணணும்னா நாம வந்து காட்சிப்படுத்த வேண்டும். கனவுகளை வந்து காட்சிப்படுத்தணும். அதை பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் அது நிறைவேறும். இப்போ பெரிய பாறாங்கல் இருக்குது. அந்த பாறாங்கலுக்குள்ள நம்ம பாக்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா அது பாறாங்கல்லா தெரியும். அதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டக்கூடிய நபருக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை இத்தனை துண்டா போட்டோம் அப்படின்னா இது இவ்வளவு கல் இதுல எடுத்துடலாம் அப்படின்னு தோணும். நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்தது. சரியா? அதே ஒரு சிற்பிகள்ல அது பட்டது அப்படின்னா இந்த பெரிய பாறாங்கலுக்குள்ள என்ன மாதிரி சிலை எத்தனை அடி உயரத்துல இது அமைக்க முடியும் அப்படின்னு அவரோட அதுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்ப்பாரு. அப்ப அதை வந்து உள்ளுக்குள்ள அவர் காட்சிப்படுத்தி பார்ப்பார். அந்த பாறைக்குள்ள எப்படிப்பட்ட அந்த உருவத்தை உள்ள நோக்கி வந்து காட்சிப்படுத்தி பார்ப்பார். அப்பதான் அந்த என்ன பண்ண முடியும், அந்த சிற்பத்தை வந்து அவர் வடிக்க முடியும். அப்போ ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் முன்னமே அவர் மைண்டுக்குள்ள அது என்னது காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்ட பின்னாடிதான் கை வந்து அது வரையுது. படம் வரைவது கைவா இருந்தாலும் கை தானாக இயங்காது. மனதுக்குள்ள வந்து ஆள் மனசுல அவர் எதை நோக்கி வரைய போகிறாரோ அது வந்து பதிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரால அதை வந்து கொண்டு போக முடியும். அப்ப அது விசுவலைஸா வந்து வீடா இருந்தாலும் ஒரு ட்ரீம் என்னவோ அது எல்லாம் பண்ணணும். சரி, ரைட், எல்லாம் பண்ணியாச்சு. அட்வைசர் செக்லிஸ்ட் பார்த்தாச்சு, கோல் பார்த்தாச்சு, ட்ரீம் பார்த்தாச்சு, அத கோல் பார்த்தாச்சு. இதெல்லாம் அடையிறதுக்கு எங்க போகணும், சந்திக்க போறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இடம் தான். நம்ம யாரை போய் சந்திச்சு நம்மளுடைய இந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன வேணும் அப்படின்னா பீப்புள் தான் வேணும். நம்மளுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்களோட இதெல்லாம் வேணும் கட்டாயம். அதுதான் சொல்றது. அதுதான் என்ன
எத்தனை பேர் இருக்கணும்? குறைந்தபட்சம் நம்மளோட மெமரி ஜாக்கர்ல 50ல இருந்து 100 பேர் கட்டாயம் இருந்தே தீரணும். அப்ப அது எப்படி எழுதுறது? எழுதியிருக்காங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். நிறைய பேர் மெமரி ஜாக்கர் எழுதுங்கன்னு சொல்றோம். நம்மளே முதல்ல எழுதியிருக்கோமான்னா ஒரு கேள்விக்குறி. அப்போ ஒரு 4 பேரை பார்ப்போம். ஏன் 4 பேரை போய் சந்திச்ச உடனே அவங்க ஏதாவது சொன்ன உடனே நான் ரொம்ப பேர்ட்ட சொல்லிட்டேன், ஒருத்தருமே ஜாயின் பண்ணல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மெமரி ஜாக் லிஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு நபரா சந்திக்கும் பொழுது நமக்கு கட்டாயம் கிடைச்சிரும். இந்த உலகத்துல ஒரு விதி இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 80-20 விதி. எல்லா இடங்களிலும் அது நமக்கு அது இது பிரபஞ்சம் அப்படித்தான் இருக்குது. ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் பேர் சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாடுகள் தான் நமக்கு இருக்கும். அதை தாண்டி எத்தனை நாடுகள் இருக்கு நமக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த 20 நாடுகள் தான் என்ன செய்யும், நம்ம வெளி உலகத்துக்கு அது நிறைய விஷயங்களை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அது எல்லா செய்திகளையும் அடிபடும். மீதி நாடுகளை நமக்கே தெரியாம இருக்கும். நம்ம ஊர்ல இருப்பாங்க தொழில் பண்றவங்க எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் ஒரு கிராமத்துல குடியிருக்காங்க அப்படின்னா 100 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா 20 குடும்பம் தான் தொழில் பண்ணிட்டு இருக்கும். 80 குடும்பம் அந்த 20 குடும்பத்துல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா 20% பேர் தான் ஏதோ ஒரு வகை சிறு தொழிலோ குறு தொழிலோ ஏதோ ஒரு தொழில பண்ணிட்டு இருப்பாங்க. 80% பேர் அவங்ககிட்ட போய் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 20% பேர்த்தான் இந்த நாட்டுல உள்ள 80% சொத்துக்கள் இருக்கும். அந்த 80% பேர்கிட்ட தான் 20% சொத்துக்கள் இருக்கும். இது 80-20 விதி. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு 100 பேர் மெயின் லிஸ்ட் எழுதி அவங்களை போய் சந்திக்கும் பொழுதுதான் இந்த 80-20 விதியே வேலை செய்யும். எப்படி அப்படின்னா 80 பேர் ஏதோ ஒரு காரணத்துல சொல்லி, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் வச்சுட்டு, என் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடக்க மாட்டாதவன் சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்த மாதிரி அப்படிம்பாங்க. இது என்ன பழமொழி? இது நம்மளால எனக்கு இந்த பழமொழி எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்பதான் உனக்கு தெரிஞ்சது சித்தப்பான்னா பங்காளி. சரியா? அப்போ அவர் வீடு எங்க இருக்கும்? நம்ம வீட்டை ஒட்டி ஒரு பொதுச்சவரா கூட இருக்கும். இந்த பக்கம் பெரிய அப்பா இருப்பார், இந்த பக்கம் சித்தப்பா இருப்பார். இப்போ அத்தை வீட்டுல தானே பொண்ணு எடுப்பாங்க. ஏன் இது நடக்க மாட்டாருன்னு சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்தாங்க அப்படின்னா அத்தை வீடு என்னது? அடுத்த தெருவுலையோ அடுத்த ஊர்லயே கட்டி கொடுத்துருப்பாங்க. அங்கதான் பொண்ணு தேடி போகணும். இந்த நடக்க மாட்டாட்டு என்ன செய்யணும்? வேற வழியே இல்லை, எங்கேயும் தேட மாட்டேன்னு சோம்பேறியா இருந்தா என்ன பண்ணும்? பக்கத்துல நடக்க மாட்டாதுன்னு சித்தப்பா வீட்டுல தான் பொண்ணு எடுக்கிற மாதிரி. அப்ப நம்மகிட்ட ஒரு டீம் ஒரு மெமரி ஜாக்கர் லிஸ்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட அந்த மனம் விசாலமா இல்லாம குறுகி ஒரு 4-5 பேரை சந்திச்ச உடனே நம்மளும் ரிவர்ஸா வந்துடும். அப்ப 100 பேர் மெமரி ஜாக்கர் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகளையும் அந்த புக்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரிலாம் அந்த புக்ல எடுக்கலாம் அப்படின்னு நிறைய வழிமுறை சொல்லியிருக்காங்க. போன் புக் அண்ட் கான்டாக்ட்ஸ்ல பார்க்கலாம், பழைய அட்ரஸ் பழைய புக் டைரிஸ்ல இருந்து எடுக்கலாம், அதர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கலாம், சோசியல் மீடியால இருந்து நிறைய எடுக்கலாம். அப்ப நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சரௌண்டிங்ல நம்ம சைட்ல அப்பா சைட்ல அம்மா சைட்ல அந்த ஃபேமிலி சரௌண்டிங்ல எடுக்கலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அங்க இருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எடுக்கலாம். சரியா? ஃபாஸ்ட் கொலீக்ஸ், அதாவது இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடம் இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடம் அங்க இருந்து நிறைய எடுக்கலாம். அப்புறம் நம்மளோட டீம்மேட்ஸ், ரூம்ல தங்கிறதுனா ரூம்மேட்டு, கிளாஸ்ல படிச்சிருந்தாங்கன்னா கிளாஸ்மேட்டு, இப்ப நிறைய காலேஜ் மேட்டு, இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், யாராரு லோக்கல் சர்வீஸ், ஒரு பெட்ரோல் போட போறோம் அங்க இருக்கிறவரு, ஒரு கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு கொண்டு வரவரு, நம்ம துணி அயன் பண்ணுவோம் அவரு, நம்ம சலூன் கடைகளுக்கு போவோம் அங்க. ஏன் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா நம்ம பொருள் என்ன கோடி ரூபாய் பொருளா? நம்ம பொருளை எடுத்த உடனே ஒரு கோடி ரூபாய் இருக்கும், லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா நம்ம அது சார்ந்த ஆட்களை தேடணும். நம்ம வச்சிருக்க பத்தி என்னது அப்படின்னா அன்றாடம் யாரு பழு தைக்கிற ஆளு, அன்றாடம் குளிக்கிற ஆளு, அன்றாடம் துணியை வாஷ் பண்ணி போடுற ஆளு, அன்றாடம் வீடை சுத்தமா வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அன்றாடம் ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், அவங்களத்தான தேட போறோம். இது எங்கேயோ இருக்காங்க. அப்போ நம்ம லிஸ்ட்ல ஒரு 100 பேர் கூட இல்லை அப்படின்னா அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே பழு தைக்க மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். நமக்கு தெரிஞ்ச யாருமே குளிக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச யாருமே துணி துவைச்சு கட்ட மாட்டாங்க, நம்ம தெரிஞ்ச யாருமே வீடை சுத்தமா வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நபர்கள் நம்ம வச்சிருக்கோம். நம்ம யாரு? நம்ம ஒரு சின்ன ஒரு டீ கடைக்கு போனா கூட
எவ்வளவு நீட்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா லேசா ஏதாவது இருந்தா கூட உடனே சர்வர் கூப்பிட்டு தொடங்கி நீட்டா வைங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏன் கொண்டு வரணும்? இதெல்லாம் கேட்கவே கூடாது. அப்படின்னு என்ன சொல்றாங்களோ கட கட கடன்னு எழுதி முடிச்சிட வேண்டியது. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மெமரி சாக்கர் எழுதி முடிச்ச அந்த வேலையில பார்க்கிறப்போ நமக்கு எல்லாமே நடக்கும். அப்ப 100 பேர நமக்கு ஆட்கள் இருந்தா யாரும் எதை சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பாட்டுக்கு மேட்டர சொல்ல வேண்டியது. ரைட் ஓகே அப்படின்னு சொல்ற ஆள்ட்ட விளக்கமா சொல்ல வேண்டியது. இல்ல அப்படின்னா, இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போயிட வேண்டியது. நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. இந்த நோ அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட பாசிட்டிவா எடுக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்றாங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அடுத்த நபர்களை சந்திக்க வேண்டியதான். நீங்க இத 100 பேரை சந்திச்சிட்டீங்கனாலே என்ன நடந்துரும் அப்படின்னா எல்லா சமாச்சாரம் நடந்துரும். 80 பேர் வேணாம்னா ஒதுக்குனா ஒதுக்கட்டும். யாரை கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. யாரு பிரியப்படுறாங்களோ நீங்க சந்திக்கக்கூடிய எல்லாமே வந்து இருக்காது. ஒரு கோழி அடை வச்சா கூட எல்லா முட்டையும் பொரிக்கிறது இல்ல. பாதி முட்டை கூமுட்டை ஆயிரும். அதுவும் சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லாம் வந்து வரக்கூடிய எல்லாமே மரபணு மாற்றப்பட்டக்கூடிய பொருளாத்தான் வந்துட்டு இருக்கு. எல்லாமே கூமுட்டைகள் தான். இப்போ ஒரு முட்டை வைக்கிறோம். ஒரு முட்டை வைக்கிறோம். அது கோழி அடகாக்குது. அங்க இருந்து குஞ்சு வந்தா அது நல்ல முட்டை. குஞ்சு வரல அப்படின்னா அந்த முட்டைக்கு பேர் என்ன பேரு? கூமுட்டை. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சொன்னா சிரிப்பா தான் இருக்குது. அந்த குஞ்சியே பொரிக்காத முட்டையை தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய கூமுட்டையா தான் வந்து இருக்குது. சரியா? அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து ஈஸியா வந்து பார்த்துட்டு இந்த 80-20 விதி கட்டாயம் வேலை செய்யும். இந்த பிரபஞ்சமே பாத்தீங்க அப்படின்னா 80-20 விதியில தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, போன் நம்பர், இமெயில் ஐடி, சில விஷயங்கள்லாம் இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல தெளிவா இருக்குது. நம்ம எழுதி வச்சுட்டு ஒவ்வொருத்தரா சந்திக்க வேண்டியதான். 80 பேர் நோச்சோனாலும் 20 பேர் இருக்காங்க. கட்டாயம் வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஏன் 20 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சிறப்பா பண்ணணும். நம்ம ட்ரீம் பிக் அப்படின்னா கட்டாயம் வந்து வரட்டும் அவங்க. ஆனா நமக்கு எத்தனை தேவை? 4 பேர் தான் தேவை. அந்த 20 பேர் வந்து ஜாயின் பண்ணல எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ணிட மாட்டாங்க. கொஞ்சம் பேரு நார்மலா பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு ரீபர்ச்சேஸ் பண்றதுலயே ரொம்ப அளவா இருக்கும். சில பேர் வந்து லாயல்ட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் நம்மள மாதிரி ஒரு டீமை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன செஞ்சிரும்? 20ல 80-20 பார்த்தோம் அப்படின்னா 16 பேர் இந்த மாதிரி இருந்தா கூட 4 நபர்கள் நல்ல முத்துக்கள் வந்து நல்ல வைரங்கள் வந்து நம்ம டீம்ல வந்து கிடைச்சிரும். அந்த 4 வைரங்கள் கிடைச்சால் போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம டீம் அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கத்துக் கொடுத்துட்டோம் அப்படின்னா மோதிக்கல் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை தொட்டுவிட தூரம் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல. அதனால பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இதுவரை டைரக்டர் ஆகலையோ அவங்க டைரக்டர் ஆகி 1250 பாயிண்ட் வெளி பண்ணா கோவாட் எலிஜிபிள். சீனியர் டைரக்டரா இருக்கிறவங்க 900 பாயிண்ட்டுக்கு பதிலா 1000 பாயிண்ட் பிஜிபி பண்ணிட்டா அவங்க எலிஜிபிள். அப்படின்னு இந்த கோலாலம்பூர் போறதுக்கும் கோவா போறதுக்கான அந்த இதை வந்து கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி பவர் ஆஃப் 50ல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். பவர் ஆஃப் 50 ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா லாயல்ட்டி பிசினஸ் லாயல்ட்டி பிளஸ்க்குள்ள வந்துருவாங்க. பவர் ஆஃப் 50 வந்த உடனே பவர் ஆஃப் 4 வந்து நம்ம டீம்ல ஃபோக்கஸ் பண்ணணும். 4 பேர் நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணா பவர் ஆஃப் 4. 4 பவர் ஆஃப் 4 இருந்தா நம்ம வந்து டைரக்டர். ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர் 16 பேர் வந்துட்டா இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிளாட்டினம் டைரக்டர் லெவலுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். அப்ப எங்க இருக்குது அப்படின்னா சூட்சுமம் எங்க இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு கத்து கொடுத்து அவங்க ட்ரீம் என்ன சும்மா ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட போய் மல்லு கட்டி இருக்கிறத விட யாரு உழைக்க தயாரா இருக்காங்களோ யாருக்கு ட்ரீம் இருக்குதோ யாருக்கு கனவுகள் இருக்குதோ அதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க சும்மா ஒண்ணுமே இல்லாத காட்டுல போய் தண்ணி பாய்ச்ச முடியாது. விழலுக்கு நீர் இறைச்சது போல அப்படிம்பாங்க. சில இதில் விருவு விழுந்துடும் காடுகள்ல. நம்ம மாட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம் விருவு விழுந்துருச்சுன்னு வைங்க அது சரியா உழுது பக்குவப்படுத்தலாம் அப்படின்னா நிலைமை வெடிச்சிடும். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டோம்னா அதோட போயிட்டே இருக்கும். அது எங்கேயோ போய் வெளியேறி போயிட்டு இருக்கும். அது புண்ணியமாகுமா? அது மாதிரி நம்மளோட உழைப்பு வந்து வீணாயிரும். அப்ப எந்த இடத்துல உண்டி உழைப்பை போடுறது அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. அப்ப அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு ஆளு 2 ஆளை வச்சுக்கிட்டு என்ன சார் அவன் வந்து பண்ண மாட்டேங்கிறான், இவன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் வாங்க மாட்டேங்கிறான், இவன் வாங்க மாட்டேங்கிறான், ரொம்ப பாடா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். 100 பேரை மீட் பண்ணுங்க.
யாருக்கு தேவை அவங்களுக்கு கொண்டு கொடுத்து நம்மாட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சேர்ந்தோம் நினைச்சிட்டு கூட இன்னைக்கு இருந்து துவக்கினால் கூட வருகின்ற மாதம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம் இருக்குது. 6ல 5 மாசம் நம்ம தயார்படுத்திட்டா போதும். எல்லோருக்கும் இந்த சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எனவே டெய்லி ஒரு நபரை சந்தித்தால் கூட மிக விரைவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த கோலாலம்பூர் கோவா ட்ரிப்பை ஈஸியா அடைய முடியும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது அடுத்த ஒரு சந்திப்பில் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு ஒரு மோட்டிவேட் லீப் ஒர்க் புக் கொடுத்தாங்களாம்ல உங்களுக்கு நம்ம கொடைக்கானல்ல நீங்க அதை கொடுங்க. நான் அதை பிரிண்ட் பண்ணி தர்றேன். இல்லாட்டி நீங்க எனக்கு பிரிண்ட் பண்ணி தாங்க. அதுக்கான காசை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டு நீங்க போய் வாங்கி காசு கொடுத்து வாங்கினாதான் அது அருமை தெரியும். ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா யாரோ கொடுத்தாரு அப்படின்னா எங்கேயாவது போட்டு போயிடும். இல்லாட்டா செவு மிச்சறதுங்கிறதுக்கு மடிச்சு போட்டு போயிடுவோம். அதனால காசு கொடுத்து அதை வாங்குங்க. ஒவ்வொரு அட்வைசருக்கும் அவங்கள்ட்ட கேட்லாக் இருக்குதான்னு பாருங்க, அது வாங்கி கொடுங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் புக் வாங்கி கொடுங்க. மெமரி ஜாக்கர் எழுதிட்டாங்களான்னு பாருங்க. 3 பொருள் டெமோ பண்ண தெரியுமான்னு பாருங்க. சும்மா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். சும்மா நான் எப்பயா ஓடி அலைஞ்சு ஒன்னும் புண்ணியம் இல்ல. இருக்கிற இடத்துல அருமையா சிறப்பா பண்ண வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒண்ணுமே ஆகாத வெறும் இதுட்ட போயிட்டு கூழாங்கல்ட்டையும் கும்முட்டைகிட்டையும் போய் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் ஆகாது. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே அவனுக்கு ட்ரீம் இருக்கான்னு பாக்கணும். இல்லைன்னா எடுத்து போட்டணும். கஷ்டப்பட்டுதான் எடுப்போம். ஜாயினிங் எடுக்கிறது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல. முத்துக்கள் எடுக்கிற மாதிரி தான், சிப்பிக்குள்ள முத்து எடுக்கிற மாதிரி தான். நிறைய பேர் கடலுக்குள்ள முங்கிதான் சிப்பி எடுப்பாங்க. எடுத்து வெளியே பார்த்த பிறகுதான் உள்ள முத்து இருக்கா முத்து இல்லையான்னு தெரியும். முத்து இருக்கிறத பக்கத்துல வச்சுக்கிற வேண்டியதான். முத்து இல்லாத தூக்கி எரிய வேண்டாம், அது ஓரமா வச்சுக்கிற வேண்டியதான். அது எதுக்கு? அதெல்லாம் நமக்கு இந்த சப்போர்ட் பண்றதுக்கு அந்த பிவிக்கு காணாத பிவிக்கு அந்த டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு காணாத பிவிக்கு பயன்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. யார் ஒர்க் பண்றாங்களோ, யாருக்கு ட்ரீம் இருக்குதோ, யாருக்கு சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்குதோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சா நம்ம உழைப்பு வீணாகாம ஈஸியா இருக்கும். அதனால கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 80-20 விதி செயல்படும் கட்டாயமாக. இது எல்லோருக்கும் நடக்கும். அப்ப 100 பேர் மெமரி ஜாக்கர் எழுத வேண்டியது 20 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 20ல 4 நபர்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அருமையான பவர் ஆஃப் 4 கிடைச்சிரும். 4 டீம் 4 நண்பர்கள் 4 பேர் கிடைச்சிட்டா போதும். அவங்கள எடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம். இந்த மோதிக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த இடத்தை நிச்சயமாக தொட முடியும். எவ்வளவு பெரிய ட்ரீம் இருந்தாலும் அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய இந்த குழுவினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.